இந்த நாட்கள் ஒரு பரிசுத்த வாரமாக இருப்பதினால அதிகமாய் திருச்சபைகள் தங்களை ஒருத்து உபவாசம் பண்ணி தேவனுடைய முகத்தை தேடி தங்களை சீர்படுத்தி கொண்டு கர்த்தருக்காக ஆயத்தமாக்கப்பட்டு நிற்கிறதான ஒரு காலகட்டம். தேவாலயங்கள் அலங்கரிக்கப்பட்டிருப்பதும் சாதாரணமான ஒரு சூழ்நிலை இருக்கிறவர்கள் கூட தேவாலயத்தை தேடுகிறதுமான ஒரு காலகட்டம். இது பண்டிகையின் நாட்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து நம்மை அவருடைய ஜனமாய் மாற்றின காலகட்டங்களாக இருக்கிறது. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நடந்தது. யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ, விசுவாசித்து ஞானஸ்நானத்தினால பாவத்துக்கு மரித்து ஞானஸ்நானத்தினால் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய ஜீவனுள்ளவர்களாய் எழும்பும்படிக்கு எழுப்பப்பட்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள், அத்தனை பேரும் சபையினுடைய விசுவாச மக்கள், அத்தனை பேரும் சபையாக அவருக்கு முன்பாக நாம் என்ன செய்திருக்கிறோம்னா காத்து நிற்கிறோம். முதலாவது சபை வனாந்திரத்தில் இஸ்ரவேலின் சபையாக அவர்கள் தேவனுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் சபையாக நாம் என்ன செய்கிறோன்னா கூடி வருகிறோம். இந்த உள்ளூர் சபையில் கூட ஆண்டவர் இந்த காரியங்களை ஏற்பாடு பண்ணி உங்களை என்னை ரட்சித்து சபையோடு கூட ஐக்கியப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக தேவ மக்களாக நாம் இணைந்து இந்த பூமியில் இந்த பகுதியில் கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தொடங்கி இருக்கிறார். அது இம்மட்டுமாக என்ன செய்து வருகிறார். எத்தனையோ போராட்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், விபத்துகள், பல காரியங்கள் நடந்து வந்த போதிலும் கூட ஆண்டவர் நம்ம கூட இருந்து கரம் பிடித்து அதிசயமான மகத்துவமான செயல்களால் நம்மை திருப்தியாக்கி ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சபை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு நாம் சொல்லி வருகிற அல்லது நாம் நம்ப பண்ணுகிற ஒரு வசனத்தை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என்ன பேச வேண்டும் என்று சிந்திக்கும்போது கிறிஸ்துவனுடைய மரணத்தின் காரியங்களை, அவருடைய பாடு மரண காரியங்களை யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் கூட திடீரென்று எனக்கு ஒரு மாற்றம். அநேக நாட்களாக நாம் அநேக வருஷங்களாக மாதங்களாக அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறதான வார்த்தைகள் திரும்ப திரும்பமாக என் இதயத்தில் தோன்றுகிறத நான் பார்த்தேன். சில காரியங்களை ஆண்டவர் என் இருதயத்தில் பேசிவிட்டார். அதனால் பிரசங்கம் முடிந்து விட்டது. ஆனால் அதை தேவ பிள்ளைகளாகிய உங்கள் மத்தியில் அந்த காரியங்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் ஏவப்படும். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 முறையாவது அந்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு ஜெப கூடுகையிலையும் நாம் என்ன பண்ணுறோம்? அறிக்கையிடுறோம். நாம் நம்புகிறோம், அதை அறிக்கையிடுகிறோம். அதுக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. முதலாவது 144வது சங்கீதம். சங்கீதம் 144 4 1 2 3 ஆகிய வசனங்கள். சங்கீதம் 144 1 முதல் 3 முடிய வசனங்கள். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனிதன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். ஆமென். அல்லேலூயா. இங்க மனிதனை குறித்தும் தேவனை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு உச்சிதமான போராட்டங்களை, யுத்தங்களை, போரை குறித்தும் இங்க என்ன செய்யப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. நாம் இது ரொம்ப படிக்கிற, அறிக்கையிடுகிற மிக முக்கியமான நம்முடைய சபையின் வசனம். அல்லேலூயா. இதை கொஞ்ச நாளாகவே நான் படித்து கொண்டிருந்தேன்.
இந்த காலகட்டம், இந்த மார்ச் இந்த மாதத்தில் எத்தனையோ சூழ்நிலைகள், இந்த வருஷம் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரைக்கும் எத்தனையோ சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 24ஆம் அதிகாரத்தில் மத்தேயுவில் சொன்னது போல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேள்விப்படுவீங்க. அப்படிங்கிற காரியங்களை நம்ம கண்ணார காதார உளமாற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த யுத்தம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இயேசுவின் படையிலே தேவனுடைய போராளியாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் யுத்தமும் போரும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த யுத்தத்திற்கும் இந்த போருக்கும் நம்மளை பலத்தால் இடை கட்டி வெண்கல வில்லும், சங்கீதம் 18:35 பார்க்கும்போது 34 பார்க்கும்போது, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு போருக்கு என் கைகளையும் யுத்தத்திற்கு என் விரல்களையும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு சபைக்கும், ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டுன்னா யுத்தம் உண்டு, போர் உண்டு. போர் என்பது தமிழ் வார்த்தை, யுத்தம் என்பது சமஸ்கிருத வார்த்தை. ஆனால் ஆங்கிலத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் யுத்தம் உண்டு, போர் உண்டு. போர் என்பது ஒரு டீம் ஒர்க். தேவனுடைய போராளிகளாக, போர் வீரனாக, போர் நாம் செய்வதற்கு ஆயத்தமாக என்ன பண்ணியிருக்கிறோன்னா யுத்த களத்தில் நீங்கள் நானும் நிற்கிறோம். யுத்த களம் ஒன்று உண்டு. யுத்தம் என்று சொன்னாலே யுத்தத்திற்கு ஒரு பதட்டம் உண்டு. யுத்தம் வருகிறதுன்னு சொன்னால் எங்கேயோ நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை மூடிட்டு இங்கே என்ன செய்ய முடியாது. அங்கே எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான், இஸ்ரேல் போன்ற சூழ்நிலைகளை நம்ம அறிந்திருக்கிறோம். நம்மளை சுற்றி நடக்கிற இந்த சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே நமக்கு வயிறு சுடுது. அங்கே நடக்குது, இங்கே இருதயம் வலிக்குது, வயிறு சுடுது, கண்கள் என்ன செய்தனா ஏங்குது. காரணம் என்னன்னா உணவு பற்றாக்குறை, கேஸ் டிமாண்டடு, வரிசையில் நிற்கிறது. எங்கேயோ நடந்து கொண்டிருக்கிற அந்த காரியம் இங்கே நம்மளை என்ன செய்கிறது என்றால் அது பயமுறுத்துகிறது. இது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற யுத்த கால கட்டமாக இருக்கிறது. ஆனால் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், கர்த்தர் சமூகமான ஒரு நல்ல ஒரு விடுதலையை தருவார். அல்லேலூயா. என்னதான் நடந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போதுமானவராக இருந்து அவர் வழி நடத்துகிறார். இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது போருக்கு என் கைகள், கைகள் என்று சொல்லும்போது இந்த ஆம்பிலிருந்து தொடங்குது. இந்த கைகளை போருக்கும், இந்த விரல்களை யுத்தத்திற்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? பழக்க வைக்கிறாரா? எல்லாத்துக்குமே ஒரு பழக்குவித்தல் வேணும்ல. கார் ஓட்டுறதுக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு, நம்ம செய்கிற எல்லா கம்ப்யூட்டர் வேலை செய்வதற்கு எல்லாவற்றுக்குமே ஒரு பழக்கம் நமக்கு அவசியமாக இருக்குது. பழகினால் அப்போது தேவ சமூகத்தில் தேவனோடு கூட பழகணுமா. யோபு சொல்றார், நீ அவரோடு கூட பழகி அவரோடு சமாதானமாயிரும், அப்பொழுது உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அப்போ எந்த அளவுக்கு நாம் தேவனோடு பழகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதமோ நன்மைகளோ என்ன செய்யும். ஒரு காரியத்தை பழக்கம் இல்லாமல் ஏதோ திடீரென்று செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் யுத்த பழக்கமே இல்லாத நபர்களை ஆண்டவர் அந்தந்த காலகட்டத்தில் அதிசயமாய் வெற்றி பெற செய்திருக்கிறார். அதிசயமாய் வேதாகமத்தில் அநேக காரியங்களை நான் என்ன செய்ய முடியும்னா சுட்டி காட்ட முடியும். யுத்தம் என்றால் ஒண்டிக்கு ஒண்டி. அப்போ ஒவ்வொருவருக்கும் போராட்டம் இருக்குல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் போராட்டம் இருக்குது. எப்படி 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது கோலியாத் இண்டிவிஜுவலாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அழைப்பு கொடுக்குறான். உங்களில் யாராவது ஒருத்தன் வீரமுள்ளவனாக இருந்தால்
அவன் என்னிடத்தில் யுத்தத்துக்கு வரணும், சண்டைக்கு வரணும். நான் உங்களை மேற்கொண்டு நான் ஜெயித்தா நீங்கள்லாம் எனக்கு வேலைக்காரர்களாக இருப்பீங்க. ஒருவேளை அவன் என்னை ஜெயித்து விட்டால் நாங்கள் உங்களுக்கு சேவகராக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒண்டிக்கு ஒண்டி யுத்தத்திற்கு அழைப்பு கொடுக்கறத பார்க்கணும். இப்போ யுத்தம் என்று சொல்லும்போது நம்ம ஒவ்வொருவருக்குமே அந்த யுத்தத்தில் என்ன உண்டுன்னா பங்கு உண்டு. எல்லாருமே யுத்த வீரர்களாய், யுத்த வீராங்கனைகளாய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னா யுத்தம் செய்ய பழகணும், தினமும் பழகணும். ஜெபம் பண்ண தினமும் என்ன செய்யணும், பழகணும். சபையில் நடக்கிறதான காரியங்களை குறித்து பாஸ்டர் நமக்கு சொன்னாங்க. அதனால் கர்த்தருடைய காரியங்களில் யுத்தத்தை ஒரு அசால்ட்டாகவோ ஒரு அசட்டையாகவோ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அதில் ரொம்ப துல்லியமாகவும் கவனமாகவும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் அலர்ட்டாகவும் இருக்கணும். இப்போ யுத்தம் நடக்கிற யுத்த நாடுகளில் பார்க்கும்போது தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அலர்ட் வருமா அவங்க ஃபோனில். எந்த இடத்துல அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அந்த இடத்துல போய் அவங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு என்ன பண்ணிடணும், இல்லைன்னா பாஸ்போர்ட்டை பாக்கெட்லேயே வச்சுட்டு வரணும். அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை, யுத்தம் பலத்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் படம் எடுக்கிறாங்களோ, நகை நட்டு எடுக்கிறாங்களோ, சேர்த்து வச்சிருக்கிற காரியங்கள் எடுக்கிறாங்களோ, அவங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டு தான் அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு என்ன செய்ய முடியும். அதுலேயும் முடக்கம். யுத்தத்துக்குன்னு ஒரு விளைவு இருக்குது. கை கால் போனவங்க, தாயை இழந்தவங்க, போடப்படுகிறதான அந்த குண்டுகளால் வீடுகள் இழந்தவங்க, உயர்ந்த கட்டடங்கள் இழந்தவங்க, உயிரை பறிகொடுத்தவர்கள், தன் சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, தகப்பனை, தாயை இழந்தவர்கள், விதவைகள், மனைவியை இழந்த, இதெல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஆராதனையில் இருக்கும்போது கூட என்ன வருகிறது, உறக்கம். நீங்கள் யாரும் தூங்குறீங்கன்னு நான் சொல்லலை. ஒரு விசாரம், ஒரு அசட்டை, என்ன நடந்துற போது அங்கே நடக்கிறதுக்கு இங்கே என்ன. அங்கே நடக்கிற யுத்தத்தினுடைய பாதிப்புகள், அதனுடைய அதிர்வுகள் தமிழ்நாட்டில் டால்மியாபுரத்தில் அது செயல்படுகிறது என்றால் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுடைய நிலை என்ன. அங்கெல்லாம் உயிரை கையில் பிடிச்ச நிம்மதியாக உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்து ஒரு குடும்பமாக தாய் தகப்பன் பிள்ளைகள் உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கா? எந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய குண்டு போடுறான்னு தெரியாது. ஒரு குண்டு ஒரு இடத்துல போட்டால் 10 அடி 12 அடி ஆழத்துக்கு அங்கு மண்ணெல்லாம் எடுத்து குழி விழுகிற அளவுக்கான அணுசக்திகள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி. ஆனால் நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கிறது. நம்ம நாட்டை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் ஒரு தமிழன். அது நம்முடைய பெருமை. அல்லேலூயா. உங்களுக்கு ஏபிஜே அப்துல் கலாமை குறித்து உங்களுக்கு தெரியும். அவங்க அக்னிஃபை அந்த போர் ஆயுதத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்களாம், உண்டு பண்ணி வைத்திருக்காங்களாம். அதனால் எல்லா நாடுகளும் ஏறத்தாழ 30,000-35,000 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியான அணுசக்தி நம்மிடத்தில் இருக்கிறதுனால எல்லா நாடுகளும் அதை குறித்து என்ன செய்கிறாங்க, ஒரு பயத்தோடு இருக்கிறாங்க. அதுக்குன்னு நம்ம ரொம்பவும் பயமில்லாமலும் ஒரு அலர்ட்டான ஒரு நிலை இல்லாமலும் நாம் என்ன செஞ்சிட முடியாது, இருந்துட முடியாது. அது நமக்கு கிடைத்திருக்கிறதான ஒரு பெருமை. போர் என்று சொன்னால், யுத்தம் என்று சொன்னால் யுத்த ஆயுதங்கள் உண்டு, போர் ஆயுதங்கள் உண்டு. அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இதை என்ன செய்து கொண்டிருக்கோம்னா, சும்மா வாயளவில் அறிக்கை பண்ணுகிறவர்களாக இராதபடி எல்லா சூழ்நிலையும் சத்ருவுடைய சேனையோடு கூட எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாக நாம் சர்வாயுத வர்க்கங்களை என்ன பண்ணணும். எபேசியரில் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது வானமண்டலங்களில் உள்ள கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு,
நம்ம யாரும் சாதாரணமாக ஏமாளியாக நின்று கொண்டு இருக்கிறவர்கள் அல்ல, வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறவர்கள் அல்ல. சத்துருடைய சேனையோடு நின்று நீங்கள் நானும் போராட பிறந்தவர்கள். ஏன்னு கேட்டால் அப்போ தான் ஆளுகை நமக்கு சொந்தமாகும். ஆண்டவரோடு கூட சக ராஜாக்களாக ராஜாத்திகளாக இருந்து இந்த பூமியை நாம் அரசாள வேண்டுமானால் நாம் யுத்தத்தில் தோற்று போகிறவர்களாக இருக்கக்கூடாது, யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் சோர்ந்து முறிந்து உடைந்து போய்விடுவோம். தேவன் எப்படிப்பட்டவர்னு 2ஆம் வசனத்தில் இருக்கிறது. 144ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பி இருக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவன் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அல்லேலூயா. அவரால் பராக்கிரமம் செய்யும்படிக்கு தான் அவருடைய சேனையில் நீங்கள் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம், சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் நானும் யாருன்னா இயேசுவின் போராளிகள். இயேசுவோடு போராடுறவங்க இல்லை, அவருடைய சார்பில் நின்று சாத்தானுடைய கோட்டைகளை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவபலன் உள்ளவைகளாயிருக்கிறது. அதை தானே சொல்கிறோம். கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களில் சொல்லுவோம். எத்தனை முறை சொன்னாலும் ஆசீர்வாதம் தானே. அந்த வசனத்தை படிப்போமா? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள். நம்முடைய யுத்தமும் போரும் மாம்சத்தின்படியானது அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலம் உள்ளவைகளாய் அவைகள் தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்ன பலன் இருந்தது? எந்த யுத்தத்தை கற்றிருந்தார்? லோத்து சிறைப்பட்டு போன உடனே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாம் வீட்டில் கைப்படிந்தவர்களாகிய 318 பேரை கொண்டு போய், அதாவது யுத்தம் செய்து பழக்கமில்லாத அந்த மனிதன் கர்த்தர் அவனுக்கு யுத்தத்தை சொல்லிக் கொடுத்ததுனால அந்த 5 ராஜாக்களையும் ஜெயம் எடுத்து லோத்தையும் அவனுடைய பெண்களையும் அவன் திருப்பி கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த யுத்தத்தை சந்தோஷப்படுத்தி சாலோமின் ராஜா திராட்சரசமும் அப்பமும் கொடுக்கிறார். இவன் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தன் கொள்ளையிட்டதில் கூட அந்த பிரதான ஆசாரியனுக்கு தசம பாகம் கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யுத்தத்துக்கும் தசம பாகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. யுத்தம் நமக்காக பண்ண வேண்டிய, தனிப்பட்ட நிலைமையில பண்ண வேண்டிய ஒரு யுத்தமும் இருக்கிறது. ஏனென்றால் ரோமருக்கு 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் இந்த அதிகாரங்களை பார்க்கும்போது யுத்த புருஷனாகிய பவுல் அவர் சொல்லுகிறது என்னன்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இங்கேயே உள்ளுக்குள்ளேயே நமக்குள்ளேயே நம்முடைய குடும்பத்திலேயே நம்முடைய ஜீவியத்திலேயே நமக்குள்ளேயே ஒரு யுத்தம் உண்டு. ஒருவேளை வியாதியோடு போராடலாம், ஒருவேளை ஜெபிக்க முடியாதபடி போராடலாம், ஒருவேளை ஆவிக்குரிய சூழ்நிலைகள் வளர்ச்சி இல்லாதபடி அதற்காக நம்ம பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கலாம். நாம் விசுவாசிகளான போது நம்முடைய ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது அது அதிக சமீபமாக இருக்கிறபடினால நாம் இரவுக்குரிய வஸ்திரங்களை எல்லாம் களைந்து விட்டு பகலுக்குரிய அந்த வஸ்திரங்களை அணிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். யுத்த களத்தில் தாவீது தான் செஞ்சார். இஸ்ரவேலர்கள் அணிவகுத்து நின்றார்கள். தாவீதினுடைய சகோதரர்கள் 3 பேர் எங்கே தான் இருந்தாங்க? யுத்த களத்தில் தான் இருந்தாங்க. தாவீது அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களுடைய சுக செய்தியை விசாரித்து வருவதற்காக அங்கு அனுப்பப்படுகிற விஷயம் நமக்கு தெரியும். நிறைய பேர் யுத்த களத்தில் நின்றும் யுத்தம் செய்வதற்குரிய திராணி இல்லாதவர்களாக இருக்கிறார். யுத்த களத்தில் தான் நிற்கிறாங்க. ஆனால் தாவீது யுத்தத்துக்காக கடந்து வந்தான். யுத்தம் நடக்கும், நம்ம ஜெயிக்க போறோங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் தாவீதை நடத்துகிறவர்
கர்த்தர். அல்லேலூயா. தாவீது போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் கூட இருந்ததுனால தாவீதினுடைய முகம் எப்பொழுதுமே கேப்டனையே பார்த்துட்டு இருந்துச்சு. நம்முடைய கேப்டன் யாரு? யுத்த தளபதி யாரு? யுத்த அதிகாரி யாரு? கர்த்தராகிய அவருடைய கமாண்டுக்கு கீழ்ப்படியணும். அவருடைய வசனத்தை அசட்டை பண்ணக்கூடாது. அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கணும். அவருடைய வசனத்துக்கு சபையில் பேசப்படுகிற அல்லது கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற அந்த வசனத்தை நம்பணும், அதுக்கு கீழ்ப்படியணும். வசனத்தை யாரும் அசட்டையா நினைச்சு என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுற கூடாது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் என்ன பண்ணிடக்கூடாது. கர்த்தருடைய வசனங்களுக்கு உரிய அந்த அலாட்டம் நமக்கு வேணும். யுத்தத்தில் அப்படி அலாட்டம் இருக்காங்களாம். அபுதாபியில் உள்ளவர்கள், மற்ற அபுதாபியில் ஒரு சகோதரனை தெரியும், நாங்கள் இந்த ஜூம் மீட்டிங் இந்த கொரோனா டைமில் நடந்து கொண்டு இருக்கும்போது அபுதாபியில் இருந்து கூட ஒரு அந்த ஜூமுக்கு வந்திருந்தார். அவரிடத்தில் நேரடியாக ஃபோன் பண்ணி பேசும்போது அந்த காரியங்கள் பயந்தான், ஆனால் அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை, ஒன்றும் இதுவரைக்கும் நடக்கலை, கர்த்தர் பாதுகாத்தார். ஆனால் இப்படியெல்லாம் நாங்கள் எப்படியெல்லாம் அலாட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை சிலர் செய்கிற வேலையை கூட அந்த இடத்துல என்ன செய்ய முடியல. பயம்னா அந்த அளவுக்கு வேலை முடக்கம், ஆகார பஞ்சம், விளைவுகள், இதனுடைய பாதிப்புகள் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம வந்துடுவோம். தனிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் குடும்பத்தை நினைத்து கொண்டு அங்கே இருக்கிறார்கள். அங்கிருந்து இடம் பெயர்ந்து எப்படியோ நம்ம ஊர் போய் சேர்ந்தா பரவாயில்ல, சம்பாதிக்க வேண்டிய அவசியம். கொரோனா டைமில் பாருங்கள், ஒரு டிரைவர், சூப்பர் டிரைவர், சென்னையில் முடக்கத்தினால அப்போ உள்ள சூழ்நிலைகளில் லாக்டவுன்னால் அவர் தொடர்ந்து அந்த டிரைவர் வேலையை செய்ய முடியல. அவர் நம்முடைய ஊவனூரில் உள்ள ஒரு டிரைவர், அவர் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே செய்ய முடியலை. என்ன செய்ய வேண்டிய, இங்கே வந்தால் எந்த பஸ்ஸில் ஏறி ஓட்டுறது? ஏன்னா அந்த சமயத்தில் எல்லா முடக்கமும் நமக்கு நன்றாக தெரியும். அவர் வந்தார், அவர் டீ தூள் விற்கிறதுக்கு வந்தார். ரேஷன் கடை டீ தூளை வாங்கி இவர் கொஞ்சம் அதெல்லாம் போட்டு கலந்து புதுசாக டீ தூள் செஞ்சு இவர் ஒரு பாக்கெட் பண்ணி விற்கிறார். நான் டிரைவருங்க, எனக்கு வேலை இல்லைங்க, குடும்பத்தில் வருமானம் கஷ்டங்க, அதனால் தற்காலிகமாக இந்த டீ தூள் வியாபாரம் என்ன பண்ணுறார். ஒரு டிரைவருக்கும் டீ தூளுக்கும் டீக்கு சம்மந்தம் இருக்குது, டீ தூளுக்கு விற்கிறதுக்கு சம்மந்தம் இருக்கா? ஏன்னா இந்த யுத்தத்தினுடைய கொடூரம், இந்த யுத்தத்தினுடைய காரியம் என்ன பண்ண வைக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையை என்ன செய்ய வைக்குது. இப்பொழுதும் ஜனங்கள் பயத்தோடு தான் இருக்கிறாங்க. லாக்டவுன் வந்துடுமோ, லாக்டவுன் மறுபடியும் போட்டுருவாங்களோ, இந்த யுத்தத்தின் விளைவுகள் எப்படி இருக்குமோ, இப்பொழுதே இப்படி இருக்கிறதே, இன்னும் போக போக யுத்தம் முடிந்து விடுமா அல்லது சமாதானத்துக்கு வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லா தலைவர்கள் மத்தியிலையும், எல்லா சாதாரணமான ஜனங்கள் மத்தியிலையும் இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துருவாருங்கிற ஒரு தைரியமும் விசுவாசம் நமக்கு இருந்தாலும் கூட நாம் என்ன செய்யணும், ஜெபிக்கிறதுல அவரோடு கூட சேர்ந்து போராடுகிறவர்களாயிரும். பவுல் சொல்றார், என்னோடு கூட ஜெபத்தில் என்ன பண்ணுங்க, முழங்கால் யுத்தம், ஜெபத்தில் என்னோடு கூட போராடுங்கள் அப்படிங்கிறார். ஜெபிக்காமலேயே வேத வசனத்தை அசட்டை பண்ணி, ஆராதனையை அசட்டை பண்ணி, ஆராதனைக்கு வருகிறது எப்போ விடியும் ஆராதனைக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு ஆயத்தை நமக்கு வேணும். ஒரு யுத்த வீரனுக்கு அதுதானே, எந்த நேரத்தில் குண்டு போடுவான், எந்த நேரத்தில் என்ன நடக்கும், அதுதானே அவனுடைய கவனமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆராதனைக்கு நான் வருகிறது 8:30 மணிக்கு ஆராதனைன்னா நம்ம எத்தனை மணிக்கு வரோம் அல்லது எத்தனை மணிக்கு எந்திரிச்சு, நீங்கள் யாரும் தவறு செய்கிறீங்கன்னு நான் சுட்டி காட்டல, நானும் உங்களில் ஒருவன் தான், அதில் நான் பெரிய வித்வான்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இதில் அசட்டை பண்ணுறோம், ஆராதனை செய்கிறதுல அசட்டை பண்ணுறோம். பாட்டு பாடி ஆராதனை செய்து கொண்டு இருக்கும்போது எதையோ நினைத்து கொண்டு, ஆஹா நம்ம வீட்டில் தயிர் பாடை மூடி வச்சுட்டு வந்துட்டோமா, அல்லது பூனை போயிருச்சா, அந்த மீனை ஃப்ரிட்ஜில் வச்சோமா அல்லது வெளியே வச்சுட்டு வந்தோமா, போன உடனே செய்யணுமே, அல்லது அந்த மீன் குழம்பை நல்லா மூடி வச்சோமா, ஞாயிற்றுக்கிழமை தானே நமக்கு விருந்து, நல்ல ஆகாரம், அதை குறித்ததான நினைவுகளில் இருந்தால் நம்ம எப்படி இங்கே நம்ம ஆராதனை யுத்தத்தை நடத்த முடியும்?
நடத்துகிறவங்க தான் நடத்தி சோர்ந்து போக வேண்டியதாக இருக்கும். பேசுகிறவங்க தான் பேசி சோர்ந்து போக வேண்டியதாக இருக்கும். என்ன புரிஞ்சதா? என்னத்தை என்ன பேசுனாங்க, என்ன இன்னைக்கு என்ன செய்தி இருந்துச்சுன்னா, ஏதோ சொன்னார், நல்லதாக சொன்னார், அருமையாக சொன்னார், கொஞ்சம் புரியலை, என்ன பண்ணுறது? 1 மணி நேரம் பேசினாலும் என்ன செய்யலை? அந்த நிலைமையில் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்குறோம். நம்முடைய ஆத்மா எங்கே போயிடுச்சு? உலாவ போயிடுச்சு. கடைசி நேரத்தில் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே, அது வரைக்கும் பாதி உள்ளத்தோடையாக நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம செய்கிற எல்லாமே முழு இருதயத்தோடு தானே நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நான் அது தப்புன்னு சொல்ல வரல. நம்ம கடைசி நேரத்தில் கூப்பிட்டுக்கிறோம். அப்போ தான் தூங்கி முழிக்கிறவங்க கூட எந்திரிச்சிட்றாங்க. ஓ, ஜெபம் முடிஞ்சிருச்சு. எந்த நேரத்தில் எப்படி முடிக்கணும்னு சுருக்கமாக முடித்தா அவங்க நல்லா தூங்குறது கடைசி வரைக்கும் தெரியும் நமக்கு. இந்த ஆத்மாவேன்னு ஒன்று போட்டுறதுனால என்ன பண்ணிடுறதுன்னா, தூங்கிட்டு இருக்கிற ஆத்மாவை, கண்ணை மூடி தூங்கி கொண்டு இருக்கிற ஆத்மாவை எழுப்பிவிடுகிறோம். இது யுத்த வீரர்களுடைய லட்சணம். ஆபிரகாம் வாழ்க்கையில் யுத்தம் கற்றிராவிட்டாலும் 318 பேரை கொண்டு அங்கு அற்புதம் செய்கிறதை பார்க்கும். யுத்தமே கற்றிராத ஜனங்கள் எகிப்தில் இருந்தார்கள், இஸ்ரவேலர்கள். ஆனால் யுத்தத்தை அவங்க கற்றுக்கக்கூடாதுங்கிறது யாருடைய விருப்பம்னா பார்வோனுடைய விருப்பம். அதனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்தில் என்ன வேலைன்னா, சேர் மிதிக்கணும், செங்கல் அறுக்கணும், பார்வோனுக்கு களஞ்சியத்தை கட்டணும். மற்றபடி ஒரு யுத்தத்தில் போய் இறக்கி விட்டால் யாரும் எதுவுமே என்ன செய்ய முடியாது. யுத்தமே இல்லாதவர்கள் கூட இருந்து யுத்த சன்னதராய், யுத்த தளபதியாய், ஒரு யுத்த வீரனாக ஆண்டவர் அவர்களோடு அமலேக்கிய யுத்தத்தில் செயல்படுகிறதை மோசேயின் காலகட்டத்தில் எதில் பார்க்குறோன்னா, யாத்ரா 17 பார்க்குறோம். அந்த கடைசி வசனத்தில் பார்க்கும்போது இது தலைமுறையாக இருக்கும். அது மோசேக்கு மாத்திரமல்ல யுத்தம், ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அவர் வழி வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் யுத்தம் உண்டு. அதை தான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு ஜெய கம்பீரமான ராஜாவின் கம்பீரமுள்ள ஒரு ஜெயாலி நமக்கு முன்பாக கடந்து செல்கிறவராக இருக்கிறதுனால இயேசு ராஜா முன்னே செல்கிறார். நாம் அவருடைய போர் வீரர்களாய் அவருக்கு பின்னாடி. நாங்கள் சண்டே கிளாஸ் படிக்கிற காலத்தில் இயேசுவின் காலால் படையில் நான் நிற்க மாட்டேன், விமானப்படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுற்றிட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன். அப்போ நம்முடைய போரெல்லாம் நமக்குள்ளேயே இருக்குது. நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் இந்த சரீரத்தினுடைய அவயவங்கள் நீதியின் அவயவங்களாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அது இண்டிவிஜுவல் யுத்தம். சபையாக சேர்ந்து ஐயா சொன்னாங்கல்ல, வாலிபர் கூட்டம், உபவாச ஜெபம், இரவு ஜெபம், கர்த்தருடைய ஆராதனை, விசேஷித்த கூட்டம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்முடைய பேர் பிரஸ்தாபத்தை வெளியே காண்பிக்கிறதுக்கு அல்ல. இத்தனாவது முழு இரவு ஜெபம், இத்தனாவது உபவாச, இத்தனா கிராமத்தினுடைய நம்ம அந்த கணக்குக்கு நம்ம செய்யல. கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் முழுமையான உறுதியான ஒரு போர் வீரனாக கர்த்தருக்காக நின்று அழிந்து போகிற ஆத்துமாக்களை, பிசாசின் கையில் சென்று கொண்டிருக்கிற தானியங்கள் ஆகிய நற்மணிகளை, கோதுமை மணிகளை ஒற்றைக்கு ஒரு ஆளாக நின்று களத்திலே போரடிக்கிற கிதியோனின் வல்லமையை பெற்றவர்களாய் நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் கிதியோனை போல யுத்த வீரர்களாய் நம்ம பாடுறோம் இல்லையா? கிதியோன்களே புறப்படுங்கள், தேசத்தை என்ன செய்யுங்கள், சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு யுத்தம் தான். சத்துனுடைய சேனையில் கிடக்கிற, சத்துனுடைய காரியங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை சுவிசேஷத்தின் மூலமாக சாசின் கிரியைகளோடு யுத்தம் பண்ணி எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க நம்ம அறிந்திருப்போம். பாஸ்டர் கூட சபையில் அந்த அந்த வெப்பன்ஸை குறித்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா பேசியிருக்கிறாங்க. இது அவங்க பேசியிருந்த காரியங்கள் தான். புதுசாக நான் ஒன்றும் என்ன செய்ய போகிறதில்ல, ஒரு ஞாபகப்படுத்துகிறோம், அவ்வளோதான். அல்லேலூயா. சீட்டு எனக்கு இன்றைக்கி என் பேரில் விழுந்துச்சு. நான் ஒரு பெரிய பிரசங்கியாருன்ட்டு விழலை.
சபை என்னை ஆதரிக்கிறது, சபை எனக்காக ஜெபிக்கிறது, சபை என்னை பயன்படுத்துகிறது. நானும் இயேசுவின் படையணியில் ஒரு குட்டி யுத்த வீரனை போல அப்பப்போ வந்து தலை காட்டினாலும் கூட நான் ஒரே டீமாக இணைந்து சத்துனுடைய சேனையை முறியடிக்க பிறந்திருக்கிறோம். முறியடித்தவங்க தான் ஆளுகை செய்ய முடியும். தோத்து போனவங்க ஆளுகை செய்ய முடியுமா? பாட்டு மாத்திரம் தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே அப்படின்னு பாட்டு மாத்திரம் பாடிடலாமா? இல்லை, பாடுகிறவர்களாகவும் இருக்கணும், அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். பாருங்கள், மோசேயினுடைய காலத்தில் யுத்தம், யோசுவாவினுடைய காலத்தில் யுத்தம். அவங்களுக்கெல்லாம் என்ன யுத்தத்தில் போய் என்ன சின்ன வயதிலேருந்து கற்றுக்கொண்டவங்களா? கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். யோசுவா 10ஆம் அதிகாரத்திலலாம் பார்க்கும்போது 14ஆம் வசனத்திலலாம் பார்க்கும்போது அங்கு கிபியோனை, சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் என்ன பண்ணுங்க, தரித்து நில்லுங்கன்னு சொல்லி எங்களுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படுகிறது. எங்களுக்கு இன்னும் யுத்தம் பண்ணி சத்துருக்களை வந்து நாங்கள் மடங்கடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும்? நேரம் வேணும், காலம் வேணும். அந்த காலத்துக்கு எங்களை பலத்தால் இடைகட்டி வழியை செவையாக்கி யுத்தம் பண்ண கற்றுக் கொடுக்கிற ஒரு தெய்வத்தை தான் நீங்கள் நானும் கூடையே இருந்து யுத்தம் பழகி கொடுக்கிற தேவன். அப்படி நடந்துச்சு. 5 ராஜாக்களை யோசுவா ஜெயம் எடுத்து போய் அவர்கள் யுத்தம் தாங்க முடியாமல் ஒளிந்து போகிற காலகட்டத்தில் அவங்கள வெளியே பிடிச்சிட்டு வந்து அவங்க கழுத்தின் மேல் தன்னுடைய காலை வைத்து ஜெயம் பெற்ற ஒரு போர் வீரனுடைய வாரிசுகள் தான் நம்ம. கிதியோனுடைய இரத்த சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் தான் நீங்களும் நானும். எசேக்கியா ராஜாவினுடைய காலத்தில் பாருங்க, யுத்தத்திற்கு அவங்க கூட நிற்கிறவங்க தேவைப்பட்டாங்க. இன்னைக்கு குடும்பத்தில் நம்முடைய தரிசனத்துக்கு கூட நிற்கிறதுக்கு மனைவி உண்டா? அல்லது மனைவியினுடைய தரிசனத்திற்கு கூட நிற்கிற கணவன் உண்டா? பேலியாளின் பிள்ளைகளாக அல்லவா இருக்கிறார்கள். கர்மேலில் ஒரு மந்தை மேய்க்கிறவன் இருந்தான். அவன் பேர் வந்து முட்டாள், நாபால். தாவீது கடன்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் நெருக்கப்பட்டவர்களும் கைவிடப்பட்டவர்களும் இந்த ஐர குஞ்சுகள் மாதிரி சின்ன சின்ன ஆட்கள் எல்லாம் தாவீதோடு கூட சேர்ந்து ஒரு 400 பேர் இருக்கிறாங்க. வனாந்தரத்தில் அலைந்து திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது ஒரு யுத்தம் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எங்கள் கூட இருந்தபோது உங்களுடைய வேலை ஆட்களுக்கு ஒரு குறைவும் நாங்கள் வைக்கல. காணாமல் போகும் அபிகாயில், நாபால் என்று சொல்லக்கூடியதான சம்பவம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அவன் தாவீது என்பவன் யார்? தாவீதினுடைய வேலைக்காரர்கள் என்பவர்கள் யார்? இன்னைக்கு எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பும்போது தாவீது என்கிறதான ஒரு போர் வீரனுக்கு, ஒரு தளபதிக்கு அல்லது ஒரு கேப்டனுக்கு என்ன வந்துருச்சு? கோவம் வந்துருச்சு. உடனே யுத்தத்துக்கு 400 பேரையும் கூட்டிகிட்டு யுத்தத்துக்கு ஆயத்தமாகி அவனோட கூட சண்டை போடுறதுக்கு போகும்போது அம்மாவுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. யாருக்கு? அபிகாயில். 25ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 25 18 வாசிங்க பார்ப்போம். 18 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 18 முதல். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் யுத்தத்துக்கு ஜாலி ஜப்பா போக முடியாது. ஒரு யுத்தம் நம்மளை நெருங்குது அப்படின்னா அதுக்குரிய தீவிரம் வேணும், அதுக்குரிய உபவாசம் வேணும், அதுக்குரிய ஜெபம் வேணும், அதுக்குரிய போராட்டம் வேணும். தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும். எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. யுத்தத்துக்கு ஒரு ஆயத்தம் வேணுங்க. வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதை மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவன் அறிவிச்சிருந்தா போக வேண்டாம்னு சொல்லி தடுத்திருப்பான். இன்னைக்கு சுவிசேஷத்துக்கு தடை பண்ணுகிற ஆவி உடைய மனைவிகள்,
அல்லது சுவிசேஷத்திற்கு தடை செய்யக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையை உற்சாகப்படுத்தி என்கரேஜ் பண்ண விடாத புருஷமார், மனைவிமார், என் பிள்ளைகளே நல்ல நிலையில் இருந்தாலும் பெற்றோர்கள் சில பெற்றோர்கள் ஆகாஷ் மாதிரி இருக்கிறாங்க. எசேக்கியா ராஜா பாருங்க, தகப்பனுக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்பிரிச்சுவல்ல வளர்ந்தவனாயிருந்தான். அவன் யுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு தேவதூதனை வானத்திலிருந்து அனுப்பி தந்து 1,85,000 பேரை சங்கரித்து தேவனே யுத்தம் பண்ணினார். இந்த மாதிரி அநேக கதாபாத்திரங்களை நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம பார்க்க முடியும். அப்போ போர் பதட்டம். அவ பாருங்க, அந்த பெண்மணி அபிகாயில் தாவீதனுடைய கால்களை கழுவி, அதுவும் அல்லாமல் தாவீதோடு கூட இருந்தவர்களுடைய அவனுடைய வேலைக்காரர்களுடைய கால்களையும் கழுவினாளாம். இந்த பணிவிடையும் இந்த தாழ்மையும் நமக்கு இருக்கிறதா? நம்ம வாசிக்கிற அந்த சங்கீதத்தில் பாருங்கள், அந்த 144ஆம் சங்கீதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, நம்ம தம்மை தாழ்த்தி 5ஆம் வசனம் பாருங்கள், கர்த்தாவே நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். இப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ தாழ்மை இருக்குது பாருங்கள். வானத்தில் இருக்கிறார், வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடின்னு சொன்னவ வானத்திலிருந்து தன்னை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தாழ்த்துறாரு. நமக்கு கொஞ்சம் பெருமை இருந்துட்டா போதும், கொஞ்சம் படிப்பு இருந்துட்டா போதும், கொஞ்சம் சம்பளம் இருந்துட்டா போதும், கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பெருமை இருந்துட்டா போதும், நாம் தோளை நிமித்தி நடக்கிற நடையும் அந்த மினுக்கான நடையும் அந்த உதட்ட பிதுக்குதலும், உதட்ட பிதுக்கி தலையை துலுக்கி ஒய்யாரமாய் நடந்து என்ன போல ஒரு ஆள் உண்டா அப்படிங்கிற அளவில் என்ன வந்துடுது, பெருமை வந்துடுது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் தாழ்மையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டிய நாம் சாதாரண மனிதர்களாய், சில நேரங்களில் சாதாரண மனிதனுக்கு இருக்கிற நிலை கூட ஆவிக்குரியவர்களுக்கு இல்லாத ஒரு நிலையில், யாரையும் குறையா சொல்லலை நான், அப்படிப்பட்ட நிலைமையில் மந்தமான நிலைமையில் மந்தமாக கேட்டு மந்தமாக பார்த்து மந்தமாக பேசி மந்தமாகவே வாழ்ந்து மந்தத்தில் போய் கொண்டிருக்கிறோம். உங்கள் வீட்டுக்காரர் எப்படி, உங்கள் மனைவி எப்படி மப்பும் மந்தாரமுமான நிலை. சபை மந்தாரமாக போயிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அபிகாயில் என்ன பண்ணா, தீவிரமாய் ஓடினாலாம். ஏன்னா அந்த பதட்டம், புருஷன் கொலை செய்யப்பட்டு விடுவான், நம்ம பாஷையில் சொல்லணும்னா பூவும் போட்டு இல்லாமல் என்ன பண்ணிவிடுவோம், போயிடுவோமோ அப்படிங்கிற தனக்காக தன் குடும்பத்துக்காக ஒவ்வொரு புருஷன்மாரும் ஒவ்வொரு ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட மனைவியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சப்போர்ட்டுவா அல்லது ஊன்றுகோலாக இருக்கணுமா. ஒவ்வொரு மனைவிமாரும் கணவனுடைய ஊழியத்திற்கோ அல்லது விசுவாச வாழ்க்கைக்கோ என்னவா இருக்கணும், உற்சாகப்படுத்தி ஊன்றுகோலாக இருக்கணுமா. சம்காரை குறித்து நீங்கள் அறிவீர்கள். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அவன் கையில் மாடு மேய்க்கிற குச்சி இருந்துச்சு. அவன் என்ன பெரிய யுத்த வீரனா? இந்த மாடு மேய்க்கிற குச்சை வச்சு தாற்றுக்கோள் அல்லது ஊன்றுகோள் இதை வைத்து யுத்த பழக்கத்தில் சிறந்து விளங்கிய சிறு வயது முதற்கொண்டே யுத்தத்தை கற்றுக்கொண்ட 600 பெலிஸ்தியர்களை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். அவனுக்கு அந்த பலன், அவனை குறித்து அதிகமான காரியங்கள் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் தன் கையில் இருக்கிற காரியங்களை வைத்து 600 பேரை அவன் என்ன செய்கிறான், முறியடிக்கிறான். அவனை பயன்படுத்தினவர் யார் தான்? சம்காரை பயன்படுத்தினவர் யாரு? ஆபிரகாமை பயன்படுத்தினவர் யாரு? மோசேயை பயன்படுத்தினவர் யாரு? யோசுவாவை பயன்படுத்தினவர் யாரு? யுத்தத்தில் இருந்து திராணியற்றவர்களாக இருந்த சகோதரர்களுக்கு முன்பாக இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறதற்கு இவன் யார் என்று சொல்லி, இன்றைக்கு என் தேவன் உன்னை என் கைகளில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு யுத்தம் பண்ண போன தாவீதுக்கு காத்திருந்தது ஜெயம்.
அவனை உயர்த்தி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. இந்த பாட்டெல்லாம் எழுதிக்கிட்டா போனால் ஸ்பாட்லேயே வந்துச்சு. வெற்றியின் கீதம் பாடுகிறோமே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ஓசன்னா ஓசன்னா, அந்த பாட்டில் எவ்வளோ அர்த்தம் இருக்கிறது. பரிசுத்த வாரத்தில் நிறைய இடங்களில் இயேசு கிறிஸ்து வந்து கழுதையில் எருசலேமுக்குள்ள சவாரி போனதை மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார்னு சொல்லி சக்கரியா 9:9 சொல்லியிருக்கிறபடி அவர் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் நடந்த அந்த சம்பவத்தில் அந்த பாட்டு பொருந்தும். அந்த கழுதைக்கு கிடைச்சதுங்க மேன்மை. கழுதை வந்து கழுத்து முறித்து போடப்பட வேண்டிய ஒரு மிருகம். ஆண்டவர் தன்னுடைய பயன்பாட்டுக்கு அந்த கழுதையை தூக்கி எடுத்தார். அன்னைக்கு உங்களை என்னை இந்த கழுதை எந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறாருன்னா, படிப்போ திறமையோ மசில்ஸோ அழகோ அதுக்கு காரணம் அல்ல, கிருபை, தேவனுடைய கிருபை. என்னை விசாரிக்கிற சபை அதற்கு ஒரு காரணம். தாய், சபை என்பது தாய். தாயின் ஆலோசனை என்ன பண்ணக்கூடாது? மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை. தாய் இல்லாமல் பிள்ளை பால் குடிச்சிருமா? தாய் இல்லாமல் பிள்ளை வளர்ந்துருமா? சபை இல்லாமல் நம்ம தனித்துவமாக நின்று காரியங்களை சாதிச்சிட முடியுமா? நான் பாடிட முடியுமா? பிரசங்கம் பண்ணிவிட முடியுமா? சுவிசேஷம் அறிவிக்க எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பது தாய் தான். நம்ம தாய் இல்லாத அநாத பிள்ளைகளா இல்லை ஆர்ஃபனேஜா? லோத்தினுடைய குடும்பத்தில் ஒரு ஆர்ஃபனேஜ் இருந்தது மாதிரி ஆர்ஃபனேஜா? அவன் திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆயிட்டான். உலக வழக்கத்தின்படி லோத்தின் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதற்கு சூழ்நிலை இல்லை. ஆனால் அது ஒரு அநாத ஆசிரமம் போல் அது இருந்தது. நம்மெல்லாம் சபையின் பிள்ளைகள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், அவருடைய வசனத்தினால் கழுவப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவரால் ஒன்று சேர்க்கப்பட்டவர்கள். நமக்கு ஒரு கேப்டன் உண்டு, நமக்கு ஒரு யுத்த ஃபார்முலா உண்டு. அவரவர் நிலையில் நின்றார்கள். சத்துருக்கள் பின்னங்கால் பிடரையில் படுறது மாதிரி ஓடி போனாங்களாம் கிதியோனுடைய நாட்கள். அவங்கவுங்க நிலையில் நின்று கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஸ்தானத்திலையும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சபையிலும், என்னைக்கு என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தனோ, அன்னையிலிருந்து எனக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை வந்தது. அல்லேலூயா. 11 வருஷமாக பெந்தைக்கோஸ்தே சபையின் ஐக்கியத்தில் இருந்தேன். மிகவும் சின்ன வயதில் கர்த்தருக்குள்ளே வந்தேன். ஒரு 4 வருடங்கள் எனக்கும் சபைக்கும் அந்த அனுபவங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை தூக்கி எடுத்து நிறுத்தி இன்றைக்கு இந்த வசனத்தை சொல்ல வச்சது செக்கினா மகிமை தான். அதனால் செக்கினாவுக்கும் எனக்கும் ஒரு பெரிய சொந்த பிள்ளையா இல்லாட்டாலும் தத்து பிள்ளையாவதாக நாங்கள் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளாக கூட நாங்கள் இருக்கிறதுல சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். தாவீதுக்கு போகிற இடங்கள் எல்லாம் யுத்தம் இருந்தது. ஆனால் எல்லா சத்துருக்களையும் தாவீதனுடைய காலுக்கு கீழே ஆண்டவர் என்ன பண்ணார்? கொண்டு வந்தார். சீயோன் கோட்டையை பிடிக்கும்போது கூட பாருங்கள், குருடர்களும், நீங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அங்கெல்லாம் நீ உன்னாலெல்லாம் பிடிக்க முடியாதுப்பா, சீயோன் கோட்டையை என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது, இவங்கெல்லாம் தடுப்பாங்க, இவங்கெல்லாம் உன்னை யுத்தம் பண்ண விடாதபடிக்கு என்ன பண்ணுவாங்க, தடுப்பாங்க. சில நேரங்களில் நம்ம ஐதைரியப்படுத்துகிற ஆட்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, அல்லது சோர பண்ணுகிற ஆட்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. எப்பேற்பட்ட ஆளெல்லாம் பார்த்துட்டோம், நீ ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஐதைரியப்படுத்துகிற ஆட்கள், நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுற ஆட்கள் தான் நம்ம நிறைய பேரை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். 1000 பேர் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு உன்னாலெல்லாம் முடியாது, நீ பொம்பளை பிள்ளை, நீ என்ன சாதிக்க போட முடியும், உன்னால் முடியாது, உனக்கு படிப்பு இல்லை,
நீ என்ன சாதிக்க முடியும்? உன்னால முடியாது, உனக்கு திறமை இல்லை, சாமர்த்தியம் இல்லை, தாளந்து இல்லை, உன்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அதைரியப்படுத்துகிற ஆட்கள் நடுவில் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கையை பிடித்துக் கொண்டு உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது. யோசபாத்தினுடைய வாழ்க்கையில பாருங்க, யாருக்கும் பயப்படல, யாரையும் உதவிக்கு என்ன செய்யல, கூப்பிடல. இது மாதிரி வேதாகம கதாபாத்திரங்கள் எல்லாம் அவர்கள் பெரிய பெரிய யுத்த வீரர்களாக இல்லாவிட்டாலும் யுத்தத்துக்கு பயன்படுத்தப்பட்டவர்களையே. அவர்களை பயன்படுத்தின அதே தேவன் தான் உங்களையும் என்னையும் அழைத்து இயேசுவின் போர்க்களத்தில் நிற்க வைத்திருக்கிறார். போர்க்களத்தில் உட்கார்ந்திருந்தாலும் ஒரு ஆசீர்வாதம் தான், போர்க்களத்தில் நின்னாலும் ஒரு ஆசீர்வாதம் தான். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்து அவரோடு கூட உன்னதங்களிலே நீங்க சேர்ல உட்காரத்தான் முடியும்னா உட்காருங்க, ஆனா தேவ சமூகத்தில் உட்காருங்க. தேவ சமூகத்தில் நின்று கர்த்தரை ஆராதிக்க முடியும், யுத்தம் பண்ண முடியும், கர்த்தரோடு சேர்ந்து சத்துருடைய கோட்டைகளை நிர்மூலமாக்க முடியும் அப்படிங்கிற விசுவாசம் தான். நில்லுங்க, நின்னாலும் ஜெயந்தான், உட்கார்ந்தாலும் ஜெயந்தான். ஆனால் இங்கே உட்காராம வேற எங்கேயாவது உட்கார்ந்துருந்தீங்கன்னா, டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தீங்கன்னா, வேற உட்காரக்கூடாத இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா, அந்த இடத்தை வேறுபடுத்தி விட்டுவிட்டு, அந்த இடத்தை விட்டுவிட்டு தேவ சமூகத்தை நாடி தேடி இங்கே வந்து உட்கார்ற அத்தனை பேருக்கும் வெற்றி உண்டு. இங்கே வந்து நிற்கிற அத்தனை பேருக்கும் நிற்க முடியல, கால் வலி, இடுப்பு வலி, அந்த வலி, இந்த வலி, எந்தெந்த வலியோ இருக்குது, உன் வழியெல்லாம் அவருக்கு தெரியும். நீ வந்து நின்னாவே போதும். நிற்க முடியல, உக்காந்தாலும் பரவாயில்ல, காணிக்கையே போட முடியல, இல்லாட்டாலும் பரவாயில்ல, பாஸ்டர் ஒன்று கோச்சிக்க மாட்டார். நீ வா, நீ குடிகாரனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து உட்காரு, புத்தி தெளியும். இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்த பிசாசு பிடித்தவனுக்கு புத்தி தெளிந்து உட்கார்ந்துருந்தானா இல்லையா? இதுக்காக நம்ம போய் வந்து எங்கேயோ போய் ட்ரைனிங் எடுக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க. நமக்கு செக்கினா ட்ரைனிங்கே போதும். நம்மளை யுத்த வீராங்கனையாய் மாற்ற, யுத்த வீரர்களாய் மாற்ற. அங்கே பாருங்க, 2 சாமுவேல் 5:20 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 5:20. தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். தாவீதுக்கு மாத்திரம் தான் செய்வாரா? நமக்கு செய்ய மாட்டாரா? அப்புறம் என்னது? ரோமர் 16:20 சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் சீக்கிரத்தில் குயிக்கா நடக்கிற காரியம். நம்ம மாத்த தெளிந்த புத்தியோடும் தேவ ஞானத்தோடும் இந்த நம்ம தேடுறதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்களை நம்ம தேடிட்டு, பிள்ளைக்கு அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், அப்படியாவது நம்ம ஒருத்தாவது அல்லது நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த இதை போடணும், அந்த நகையை வாங்கணும், இந்த நகையை வாங்கணும். இப்போல்லாம் அந்த டேஸ்ட்டே போயிடுச்சு, மாறியே போச்சு. கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் வர்ற வரைக்கும் மனவாளியாகவே இருந்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் சேர்ந்தால் போதும், கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் எல்லாத்தையும் அவர் செய்வார். அப்போ நமக்கும் வயசு ஆகதான் நமக்கும் அந்த அனுபவம் கிடைக்கதான் நமக்கு இந்த உலக அக்கறையெல்லாம் விட்டுட்டு படிக்க வைக்கணும். அவன் வந்து தீ கடக்க பண்ணுறான், பிள்ளைகளை வந்து தீ கடக்க பண்ணுறான். நம்மளும் என்ன பண்ணுறோன்னா, நம்ம விருப்பத்தை அந்த பிள்ளைகளுக்குள்ளே திணிச்சு, நீ பயாலஜி தான் படிக்கணும் அல்லது நீ இப்படி தான் இருக்கணும். நம்மளும் என்ன செய்யணும், நம்முடைய விருப்பத்தை அந்த பிள்ளைகளுக்கு, நீ இவனை தான் கட்டிக்கணும், நீ இதை தான் செய்யணும், நீ அதை தான் செய்யணும், நம்ம பிள்ளைகள் மேலே சுமத்தி அவங்கள தீ கடக்க பண்ணுறோம். அவன் வேற தீ கடக்க பண்ணுறான், அவன் வேற லைனில் பண்ணுறான். ஆவிக்குரியவர்களாகிய நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்முடைய விருப்பத்தை அந்த பிள்ளைகளுக்குள்ளே என்ன பண்ணுவோம், திணிச்சு
அவர்களை தீக்கடக்க பண்ணுகிறவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நீர் என்னுடைய தகப்பன், என்னை நடத்தும் தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. என் பிள்ளைகள் மேலே எனக்கு இருக்கிற அக்கறையை விட உமக்கு இருக்கு, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு புத்தி தெளிஞ்சாதான் கொடுக்க முடியுது. புத்தி தெளியறதுக்கு முன்னாடி எதையாவது என்ன பண்ணிடலாம், சாதிச்சு முடிச்சிடலாம், ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பாரம், ஒரு அக்கறை. எதை குறித்தும் பாரப்பட வேண்டாம், அக்கறைப்பட வேண்டாம். போருக்கு என் கைகளையும் யுத்தத்திற்கு என் விரல்களையும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்னா, மனிதனுடைய நிலையை பாருங்களேன். 144 மனுஷனை 3ஆம் வசனம், கர்த்தாவே மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம், எண்ணப்பட அவசியம் இல்லாதவன். ஒரு எண்ணிக்கைங்கிற லெவல்ல ஒரே ஒரு மனுஷன் தான் பிதாவுக்கு முன்ப. அது யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனுஷன். நம்மள அவரை சார்ந்தா தான் மனுஷர்களாக எண்ணப்படுவோம். இல்லைனா மனிதனை நினைக்கவும் மனுபுத்திரனை விசாரிக்கவும் அவன் எம்மாத்திரம். சங்கீதம் 8 இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இங்கே பாருங்கள், நீர் கவனிக்கிறதற்கும், மனுஷனை கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீ எண்ணுகிறதற்கும் அவன் எப்படி இருக்கிறான்னா, மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு நிழல் பாருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்கும், இருக்க 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 பார்த்தீங்கன்னா நடு மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் நிழல் உங்கள் பாதத்திலே இருக்கும். அவ்வளோ தூரம் அந்த நிழல் நீளும் சுருங்கும். ஆனால் நம்ம வலப்பக்கத்துக்கு நிழல் யார் தெரியுமா? நம்மளை வலுவாமல் காப்பவர் யார் தெரியுமா? வலப்பக்கத்தில் நிழல் அவரே. போக்கையும் வரத்தையும் வாழ்க்கையையும் எல்லா காரியங்களையும் பாதுகாக்கிறவர் அவர் தான். அதனால் முழுமையாய் தேவன் எப்படி இருக்கிறார்னா, அவர் தயாபரர், என் கோட்டை, என் துருகம், என் அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவர், என் கேடகம், நான் நம்பினவர், என் ஜனங்களை எனக்கு கீழ். இது அனுபவத்தில் தானே தாவீதால சொல்ல முடிஞ்சிச்சு. தாவீது அறிக்கை பண்ணுறது மாதிரி நம்ம ஒரு வசனத்தை மாத்திரம் அறிக்கை பண்ணிட்டா போதுமா? மனுஷன் எப்படிப்பட்டவன், நிலையற்றவன் என்பதை அவன் எண்ணப்பட முடியாதவன், கவனிக்கப்பட தேவையில்லாதவன், அப்படிப்பட்ட அற்பமானவன். அந்த மனிதன் ஆண்டவர் மீட்டெடுத்து தம்முடைய ரத்தத்தினால கழுவி எப்படி மாத்திரார் தெரியுமா? கடைசி வசனத்தில், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம். எவ்வளோ பெரிய பாக்கியத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்தியிருக்கார் பாருங்க. எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். நம்ம புத்திசாலிகளாய் அபிகாயிலை போல கணவன் முரணனாய் இருந்தாலும் கூட புத்திசாலிகளாய் ஒரு அலாட்டானவர்களாய் தாவீதுக்கே ஆலோசனை சொல்லி கொடுக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய கைகள் ரத்தம் சிந்தாமல் என்ன பண்ணணும்? எப்பா உடனே அவர் சொல்கிறான், தாவீது சொல்கிறாரு, நீ சொன்ன ஆலோசனை ஆசீர்வதிக்கப்படுவதா. சாதாரண பெண்களை கூட ஆண்டவர் அபிகாயில் மாத்திரம் இல்லை, யாகேல் பாருங்கள், யாகேல் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் வானத்து நட்சத்திரங்கள் கூட சத்துருவுக்கு விரோதமாக போராடின ஒரு யுத்த களத்தை நம் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்க்குறோம். அப்போ இஸ்ரவேலின் விரோதியாக இருக்கிற சிசேரா வந்து என்ன செய்கிறான்னா, கூடாரத்துக்குள்ளே ஓடி வரான். அப்போ அவர் நல்லா தயிர் மோறு போட்டு கடைஞ்சி நல்லா குளிர பண்ணுகிற இருதயமுடையவள். அவன் போன உடனே கேட்குறா, சத்துரு நம்மளாக இருந்தால் கொள்ளைன்னு கத்தி அடித்து, நம்ம பிள்ளைகளாக இருந்தால் ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சிட்டான்னு ஊரே கூப்பாடு போட்டுருவான். அவள் சாந்தமுள்ள ஒரு ஆவியோடு, அமைதலுள்ள ஒரு குணத்தோடு, குடிக்க பால் கேட்டான், மோர் பானையையே கொண்டு வந்து கொடுத்தாள். என்ன கொடுத்தாலும் எனக்கு தெரியல. குடிக்க வச்சு நல்லா படுக்க வச்சு அழகா போர்வையும் போத்தி விட்டு அவன் அயர்ந்து தூங்குகிற நேரத்தில் ஒரு கூடார ஆணியையும் ஒரு கூடார சுத்திலையும் எடுத்து அவன் நெற்றியில் பட்டு நெற்றியில் வைத்து அரைந்து, அந்த அந்த ஆணி வந்து தரையில் கட்டிலுக்கு கீழே, அவன் கைத்து கட்டில் படுத்திருந்தானா மரக்கட்டிலில் படுத்திருந்தானா அதெல்லாம் எனக்கு தெரியாது.
ஆனால் அப்போல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கான கட்டிலாக தான் இருந்திருக்கும். அந்த கட்டிலுக்குள்ளே கூட ஊடுருவி தரையில் பட்டு செத்து போனாங்க. சத்துருவை ஜெயிக்க வைக்கிற காரியங்களை பாருங்க. பவுல் சொல்கிறாரு 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கேன்? சிலுவையில். தங்களுடையவர்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையின் ஆணிக்கும் யாகளுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. அவன் அறைந்தாள் சத்துருவை. நம்முடைய மாம்சத்தை நம்ம எங்க அறையணும்? நம்முடைய ஆசை இச்சைகளை நம்ம எங்க அறையணும்? இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவையில் 3 ஆணிகள் அவருடைய சரீரத்தை பதம் பாட்டுறது. ஒன்று வலது கையில் அடிக்கப்பட்ட ஆணி. இந்த ஆணி பாவிகளுக்காக தன்னுடைய மரணத்தை, பாவிகளின் பாவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆணி. இடது பக்கத்தில் இஸ்ரவேலர்கள் நமக்கு எதிராக இருந்த கையெழுத்தை குறைத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்தார்னு பவுல் சொல்றார் பாருங்க. நமக்காகவும் இஸ்ரவேலருக்காகவும் உலகத்துக்காகவும் சபைக்காக 2 கால்களும். ஏன்னா சபைக்கு தானே எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறாரே. எபேசியரில் தலையாகிய கிறிஸ்துவை தந்தருளினார். சபையின் பாதங்களுக்கு என்ன பண்ணிட்டார்? சகலவற்றையும். சபைக்காக அவருடைய 2 கால்களும் சேர்த்து 8 அங்குல ஆணி என்ன செய்யப்பட்டது? சிலுவை மரணத்தில் நமக்காக தொங்கினார். இந்த பாடுகள் நம்மளை ஜெயிக்க வைக்க. ஒவ்வொரு சபையிலேயே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஜெயங்கொள்கிறவன் எவனோ, ஜெயங்கொள்கிறவன் எவனோ, ஜெயங்கொள்கிறவன் எவனோ. நம்முடைய சபையிலையும் தோத்து போனவர்கள் எவர்களோ அப்படி இல்லை. நம்முடைய சபையிலையும் ஜெயங்கொள்கிற வாழ்க்கை வாழும். கோபத்தையே ஜெயிக்க முடியலங்க. அடுப்படியில் ஆத்திரத்தை நம்மளால் குறைக்கவும் முடியல, ஜெயிக்கவும் முடியல. பாத்திரத்தினுடைய சவுண்டு பாருங்க. உங்க வீட்டில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கப்படாது. அந்த பாத்திரம் படுற பாடு, பிளாஸ்க்கு படுற பாடு, புது பிளாஸ்க்கு எப்படி அடியில் நெளிஞ்சிச்சு? அவ்வளோ வேகம், அவ்வளோ கோபம் நமக்கு வரலாமா? நமக்கு வரப்படாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருடைய போராளிகள் என்றும் போர் வீரர்கள் என்றும், இயேசுவின் படையிலே ஒரு போர் வீரன் என்றும், அவருடைய சபையிலே ஒரு அங்கத்தினர் என்றும், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என்றும், அவருடைய சிலுவையின் மரணத்தினால நாம் சேர்க்கப்பட்டவர்கள் என்றும், சபையிலே நம்மளை அங்கங்களாக, அவயவங்களாக கிறிஸ்துவின் சரீரம் என்றும் நாம் உணர்ந்து மாயையை விட்டு, நம்ம படுற பிரயாசமெல்லாம் எதுக்காக? மாயைக்காக. சூரியனுக்கு கீழே காணப்படுகிற யாவும் என்னது? மாயை. அப்போ சூரியனுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நிஜம். நிஜத்தை தேடி, நித்தியத்தை தேடி, அவருக்குள் ஓடி, அவரை பரிசுத்தப்படுத்தி, அவரை பெரிதாக்கி காண்பிக்க முடியுமா நம்முடைய வாழ்க்கையில்? உங்களுக்கும் எனக்கும் பொறுப்பு என்னன்னா, நாம் வழிபடுகிற ஆண்டவர் பெரியவர் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். தாவீது சொல்றா பாருங்க 34:3 சங்கீதத்தில், நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை பெரிதாக்கி காட்டுவோமாக, மிகைப்படுத்தி காட்டுவோம். ஒன்றும் இல்லாத விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லாத கல்லை வச்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லாத சிலையை வச்சுக்கிட்டு, அவன் என்ன மாதிரி தேர் ஜோடிச்சு தூக்கி வச்சுட்டு பண்டிகை கொண்டாடி பெருசாக காண்பிக்கிறான் பாருங்க. ஆண்டவர் சின்னவரா? உலகத்தில் இருக்கிறவர்களிலும் அவருக்கு பலன் இல்லையா? அவர் என் ஜீவனின். அப்ப நம்ம மூலமா, இயேசுவின் படையணியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமா, உங்கள் மூலமா, என் மூலமா இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் பெரிதாக்கி காண்பிக்கப்பட வேண்டும். இந்த தரிசனம் தான் தாவீதுக்கு இருந்தது. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பூமி எங்கும் உம்முடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது.
அப்போ ஆண்டவரை மேன்மைப்படுத்துறதுக்காக தான் உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார். நாம் தலை குனிந்து போகிறதுக்காக அல்ல. தலை குனிந்த இடத்துல தலை நிமிர பண்ணுகிறவர் அவரே. என் சத்துருக்கள் முடியளவாய் பெருகி இருந்தாலும் ஆயிலும் கத்தாவே என் கேடகமும் என் தலையை என் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். அதனால் ட்ரைனிங் பீரியடில் ஆராதனை நமக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட். ஜெபம் நம்ம ட்ரைனிங் எடுக்கிற இடம். சபை கூடுதல் என்பது ஒரு ட்ரைனிங் எடுக்கிற இடம். ஒரு நாள் சபை கூடுதலை நம்ம விட்டு விட்டோமானால், ஒரு நாள் தேவ சமூகத்தை நம்ம இழந்து விட்டோமானால் நம்ம குறுகி போயிடும், பூச்சி மாதிரி ஆகிடும். ஆனால் பூச்சாக இருந்தாலும் பரவாயில்ல. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ என்ன செய்யாத, நீ பயப்படாத, உன்னை அழைத்தவர் நான், உன்னை மறுரூபமாக்கணும். பூச்சாவே இருக்கும்னு நினைக்காதீங்க. பூச்சை மறுரூபப்படுத்துகிற ஆண்டவரை நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். நம்ம மறுரூபமாக்கப்பட்ட பூச்சி. சிறுமந்தையே பயப்படாதே, ராஜ்யத்தை உனக்கு. அவரை ராஜாவாக வச்சு பார்க்கும்போது நம்மெல்லாம் அவருடைய பிரஜைகள். அவரை ஒரு மேய்ப்பனாக வைத்து பார்க்கும்போது நம்மெல்லாம் ஆடுகள். ரைட் தானே? நாம் அவரை ஒரு கேப்டனாக வச்சு பார்க்கும் போதெல்லாம் நாம் யாருன்னு கேட்டால் ஒரு போராளிகள். நம்ம எதா வச்சு பார்க்குறோம்? வியாதி போக்குறவராக மாத்திரம் வச்சு பார்த்துட்டு இருக்கோமா? காசு கொடுக்குறவராக மாத்திரம் வச்சு அவரை பார்த்துட்டு இருக்கிறோமா? தேவைகளை சந்திக்கிறவராக மாத்திரம் வச்சு அவரை நம்ம பார்த்துட்டு இருக்கோமா? நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தின் விடுதலை நாயகன். அதனால் அவர் நமக்கு கொடுத்த விடுதலையை 4 பேருக்கு மத்தியில் கொஞ்சம் பெருசாக்கி காட்டுவோம், கொஞ்சம் மகிமைப்படுத்தி காட்டுவோம். ஜெபம் பண்ணுவோம், அருமையான ஜெபம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இதை என்ன செய்யும் 115ஆம் சங்கீதத்தில். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், போருக்கு ஒரு விளைவு இருக்கிறது, போருக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. போருக்கு ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? போருக்கு ஒரு களம் இருக்கிறது, போர்க்களம். போருக்கு ஒரு காலம் இருக்கிறது, போருக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள போரெல்லாம் இந்த நாட்டை பிடிச்சி அந்த நாட்டை ஜெயிச்சு நாட்டை சேர்த்து கொண்டு ஒரு ஆசீர்வாதத்துக்கு போகிறாங்க. ஆனால் நம்ம பண்ணுற போர், நம்ம பண்ணுற யுத்தத்தினுடைய முடிவு என்னன்னு தெரியுமா? நித்திய ஜீவன், பரிபூரண ஜீவன், பரலோகம். இதில் கொண்டு போய் நம்மளை சேர்க்கறதுக்காக தான் நம்ம யுத்தம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம், நம்ம போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய போராயுதங்கள் ஆங்காங்கு இருக்கிறதான பிசாசின் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக அவைகள் தேவபலன் உள்ளவைகளாக இருக்கிறது. அவற்றை கொண்டு, இந்த போராயுதத்தை கொண்டு 3 காரியங்களை ஜெயம் எடுக்கிறோன்னு அந்த வசனத்தில் இருக்குது. அவற்றை கொண்டு, அதிலிருந்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், இதை வாசிச்சு முடிப்போம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், தர்க்கம்னா என்னது? சண்டை சச்சரவு. சண்டையை மூட்டி விடுறவங்களா இருக்கக்கூடாது, சண்டையை கிளறி விடுறவங்களா இருக்கக்கூடாது. சிலர் வீட்டுக்கு போயிட்டு வந்தால் உடனே அவங்களால ஒரு சண்டையை கிளறி விட்டுட்டு வந்துடுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க பிறந்ததே அதுக்காக தான், சண்டை மூட்டி விடுறதுக்காகவே. அவைகளை கொண்டு தர்க்கங்களையும். ஒருவர் தர்க்கம் பண்ண மனசா இருந்தா, எனக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று முதலாவது நீங்க என்ன பண்ணணும்? யார்ட்டையும் போய் தர்க்கம் பண்ணி பேசணுங்கிற அவசியம். நம்ம விசுவாசத்தை நம்ம பாதுகாத்துக்கிட்டா போதும். உங்களிடத்தில் இருக்கிற கிறிஸ்துவ கேட்கும்போது விசாரித்து கேட்கிற யாவருக்கும் நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லுகிற போர் வீரனா இருந்தா போதும். அவனை ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டாம், அவன் நிச்சயமாகவே தோத்து போவான். கோலியாத்து தாவீது அடித்த அடியை விட கர்த்தர் கொடுத்த அடி பெருசாக இருந்ததுனால அவன் முகம் குப்புற விழுந்தானான். இங்கே அடித்தா இப்படியில் விழுவான், நெத்தியில் அடித்தா எங்கே பிடிச்சிட்டு எப்படி விழுவான்?
நெத்தியில் அடித்து குப்புற விழுவ முடியுமா? இவன் அடித்த அடியை விட அந்த நேரத்தில் கர்த்தர் அடித்த அடி பலமாக இருந்ததுனால நிற்க நிலையில்லாமல் முகம் குப்புற ஒன்று விழுந்தான் என்று சொல்லப்படுது. அவன் மேலே ஏறி அவன் பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை வெட்டி கூடாரத்துக்கு கொண்டு போயிட்டான், அந்த பட்டயத்தை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு. அந்த பட்டயம் மறு யுத்தத்துக்கு பயன்படுச்சு. அருமையான அவைகளை கொண்டு தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும். அங்கே அறிவு முக்கியம். அதே நேரத்தில் அந்த அறிவு நமக்கு மேட்டிமையை உண்டாக்கிடக்கூடாது. தேவனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா மேட்டிமைகளையும் தகத்தெறிய வேண்டும், உடைத்தெறிய வேண்டும். தண்ணீர் உடைந்து போகிறது போல மேட்டிமைகளையும் எந்த எண்ணத்தையும் இங்கே எண்ணத்திலே யுத்தம் நடக்குதுங்க, இதை சரிப்படுத்திக் கொள்ளணும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்பட்டவர்கள் அல்ல, நம்ம சிறைப்பட்டவர்கள் அல்ல, சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய சிறையில் அந்த எண்ணங்களை கொண்டு வரணும். சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இதுதான் கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்துருக்கிற போராயுதம், பேராயுதம். ஆண்டவருடைய போராயுதங்களும் பேராயுதங்களும் அதிகமாக இருக்கிறது. 12 பார்க்கும்போது வெளிப்படுத்தல், அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலும் யாரை ஜெயித்தார்கள்? சாத்தானை. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் ஜெயம் கொடுக்கக்கூடிய ஒரு நாமம். பரிசுத்த ஆவியானவர் சத்துரு வெள்ளம் போல வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாரா? இந்த ஆயுதெல்லாம் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டே நம்ம அழுதுகிட்டு உட்காந்துருக்குறோம். என் கண்ணீரை தொடங்கி ஆண்டவரே, என் கண்ணை வீங்கி போச்சு ஆண்டவரே, நினச்சி பதட்டமாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அழுது கொண்டு, இனி நீ அழுது கொண்டு ராய், நீ நல்லா இருக்கணும்னு தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். நம்மளும் மரித்து ஞான ஸ்நானத்தால் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய ஜீவன் உள்ளவர்களாக எழுந்திருக்கும்படி உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் வருவோமானால், அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் உயிர்த்தெழுந்த சாயலுடைய கிறிஸ்து, போர் புரியும் கிறிஸ்து. இவர் போய் யோவானுக்கு வெளிப்படுத்தின போது தான் யோவான் நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் என்ன பண்ணிட்டார்? செத்தவனை போல் சரண்டர் ஆகிட்டார். அப்போ நமக்கு முன்னாடி நம்ம கூட யார் இருக்கிறான்னா, உயிர்த்தெழுந்த போர் வீரர் இருக்கிறார். எல்லாம் செத்துப்போன ஆசாமிகள், முனுசாமி, அந்த சாமி, இந்த சாமி, முக்காசாமி, குப்புசாமி, இந்த சாமியெல்லாம் செத்துப்போன ஆசாமிகள். ஆனால் உயிரோடு இருக்கிற ஆசாமி யாருன்னு கேட்டால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று கல்லறைக்கு வெளியே வந்து முழக்கமிட்ட கல்வாரி நாயகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.